நீ எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க மாட்ட. நான் உன்னை விட்டு தூரமா போனா தான் நடக்குமா? நான் இங்கே இருந்தா வாழ்க்கை முழுக்க பக்கவாதத்தோட ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. வேணா விடு, பரவாயில்ல. இனிமே எனக்கும் உனக்கு இருந்த உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மனுஷனா பிறந்தவனுக்கு எப்பவுமே வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாமே இருக்கணும். சொன்ன வார்த்தையை நான் சொல்லவே இல்லைன்னு டக்குன்னு பேச்சு மாத்துறீங்க. உங்களுக்கு வேண்டானா வீட்டை விட்டு துரத்துருவீங்க, உங்களுக்கு வேணும்னா கை காலில் விழுந்து கெஞ்சுவீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன அப்படியாவது பயப்படுவ ஒரு வழிக்கு வருவேன்னு நினைச்சேன். என் மேல பயபக்தி வருங்கிற ஒரு அல்பாசியில் அப்படி பண்ண. உனக்கு உடம்புல பயம் இல்ல, மனசுல பக்தி சுத்தமா இல்ல. பயமா? உங்களை மாதிரி ஒருத்தர் கூட குடும்பம் நடத்தின பாருங்க, அதனால பயத்துக்கே பயம் வந்து ஓடி போயிடுச்சு. இங்க பாரு, நான் சொல்றத கேட்டுக்கோ. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எல்லாரையும் விட்டு தூரமா போயிருவேன். உன்னையும் விட்டுட்டு தான் சன்னியாசியா போயிருவேன். ஞாபகம் வச்சுக்க. இல்லனா யாராவது சாமியார பார்த்து அவங்க பின்னாடியே போயிருவேன். உங்களுக்கே இது கொஞ்சம் அதிகமா தெரியல? என்ன சொன்னீங்க? நீங்க சாமியார பார்த்து அவர் பின்னாடி போவீங்களா? தூ, அப்படி சொன்ன வாயில தர்பிய கிள்ளி போட. சாமியாரியாவது நிம்மதியா விடுங்க, அவரையும் போய் தொந்தரவு பண்ணாதீங்க. இப்படி பேசாத, தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத. ஏன் வீட்டுக்கார பத்தி எனக்கு தெரியாதா? போன சன்னியாசம் வாங்கின கதை தான் உங்க கதை. ஒரு நாளாவது நீங்க குடிக்காம இருந்திருக்கீங்களா, இல்ல கெட்ட நினைப்போட பேசாம இருந்திருக்கீங்களா? நடந்ததை எல்லாம் மறக்கிறதுக்காக கூடிய சீக்கிரமா ஒரு சன்னியாசியை பார்த்து அவருக்கு சிசியன் ஆயிரம். பாத்துக்கிட்டே இரு. நீங்க எப்பேற்பட்டவர்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய கெட்ட பழக்கம், கோவம், கெட்ட எண்ணங்கள், இது மட்டும்தான் உங்க மனசுல நிறைஞ்சிருக்கு. உங்களை யாரு சிஷியனை ஏத்துப்பாங்க? வாய மூடி. என்னோட ஜாதகத்திலேயே எழுதி இருக்கு, எதிர்காலத்துல நான் பெரிய சன்னியாசி ஆயிருவேன்னு. பாத்துக்கிட்டே இரு, நிறைய பேருக்கு ஒளி விளக்கா இருப்பேன். ரொம்ப பெரிய சன்னியாசியாக போறேன். மனுஷனுக்கு ஆசை இருக்க வேண்டியதுதான், பேராசை இருக்க கூடாது. அதை எவ்வளவு சீக்கிரம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது. இந்த சன்னியாசம் எல்லாம் உங்களுக்கு ஒத்து வராத விஷயம். பேசாம ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க ஊமியாவே இருந்துருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. நான் என்னைக்கோ சன்னியாசம் வாங்கிட்டு போயிருப்பேன். ஆனா சமுதாயம் பொறுப்பு என்ன தடுத்துருச்சு. அது என்ன பொறுப்பு? உன் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்கு பெரிய மனசு பண்ணி உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய சாமியாரா ஆயிரலான்னு முடிவு பண்ண. ஆனா குழந்தை பாக்கியம் தான் உனக்கு இல்லையே. ஆனா நான் சன்னியாசி ஆகியே தீர்வேன். பாத்துக்கிட்டே இரு. சரி சரி, நீங்க சன்னியாசம் வாங்குவீங்களோ இல்ல சாராயத்தை வாங்குவீங்களோ,
நீங்க என் பக்கத்துல இல்லைன்னா மனசு நிம்மதியா இருக்கும், அமைதியா இருப்பேன், சந்தோஷமா வாழ்க்கைய வாழுவேன். எப்ப போறதா இருக்கீங்க இமயமலைக்கு? எனக்கு தெரியும்டி, எப்படா இவன் போவான்னு காத்துக்கிட்டு இருக்கல. நெத்தியில குங்குமம் இல்ல, காதுல தோடு இல்ல, கழுத்துல தாலி இல்ல. நான் போனதுக்கு அப்புறம் செத்துட்டேன்னு முடிவே பண்ணி உன் வாழ்க்கையை வாழ்ந்துருவல்ல. நீங்களும் உங்க எண்ணங்களும். ஐயா, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளும்மா. உன் கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சா சொல்றேன். என்னை இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? இப்ப இந்த கேள்வி எதுக்கு உன் மனசுல வந்தது? இந்த வீட்ல யாருக்குமே என்ன பிடிக்க மாட்டேங்குது. அதுலயே என்ன பார்த்தா பாட்டி அம்மாக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு எங்க அப்பாவோட ஞாபகம் ரொம்ப வருதுங்கய்யா. என்னை எங்க ஊருக்கே அனுப்பிடுறீங்களா? நீ இங்க வந்திருக்கிறது என்னோட விருப்பத்தினாலேயும் இல்ல, உன்னோட விருப்பத்தினாலேயும் இல்ல. அது அம்மனுடைய விருப்பம். அந்த மகமாயி தான் உன்னை இங்க வரவழைச்சிருக்கா. உன்னோட வேதனை எனக்கு புரியுதும்மா. ஆனா அதுக்குன்னு பயந்து போய் அம்மனை விட்டுட்டு போயிருவியா? நீ மறுபடியும் உன் ஊருக்கு போனா உனக்கு பிரச்சனை வராதா? நீ இந்த மாதிரி எல்லாம் பேசினா அம்மன் வருத்தப்படுவாங்க இல்லையா? என்ன பண்ண போற சொல்லு. திரும்பவும் ஊருக்கே போறேங்கிறியா? வேண்டாம் வேண்டாம். அந்த சாமியே நம்ம மேல வருத்தப்பட்டுட்டாங்கன்னா நம்ம மனுஷங்க நம்ம வாழ முடியுமா? ஆனா இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. யாரும் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. நானே அவங்க கூட போய் பேசினாலும் பதில் பேச மாட்டேங்கிறாங்க. இப்படியே போனா நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப யோசிக்க வேண்டாமா. போக போக எல்லாம் சரியாயிடும். பயந்து போய் அம்மனை விட்டுட்டு போயிருவியா? நீ இந்த மாதிரி எல்லாம் பேசினா அம்மன் வருத்தப்படுவாங்க. நீ சுந்தரி திருப்பி கொடுக்கல. 3 நாள் உனக்கு கெடு கொடுத்தேன். அது என்னையோட முடியுத. நான் என் உயிரை விட போறேன். நான் என் உயிரை விடுறதுக்கு நீதான் காரணம். சுந்தரி போன இடத்துக்கே நானும் போக போறேன். ஐயா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. உங்களால தான் அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனா. அதனால அவளை திருப்பி கூட்டிட்டு வர்ற பொறுப்பு உங்களோடது.